evening students. நான் பார்க்குறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஓகேவா. ஒரு 2 or 3 கிளாஸ் பார்த்துக்கலாம். ஒரு ஐடியா கிடைச்சுன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிருக்கான எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல செக் பண்ண போகிறோம். ஸோ தட் 2 plus I root 3 power 10 plus 2 minus I root 3 power 10 is real. First question. Second question, 19 plus 9i divided by 5 minus 3i to the power 15 minus 8 plus I divided by 1 plus 2i to the power 15 is here purely imaginary கேட்டிருக்காங்க. ஒரு பார்ல பார்த்துருக்கோம். Z is equal to Z bar. இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆன்சர் இஸ் ரியல். எப்படி கேட்டீங்கன்னா Z is equal to X. Z bar is equal to x plus 0 i வச்சுக்கோங்களேன். Z bar is equal to என்ன இருக்கும்? x minus 0i. அப்போ x எப்படி ரெண்டு எப்படி இருக்கு? ரியல் வேல்யூ இருக்கு. அதனால தான் x z is equal to z barனா ஸோ z is real. ஸோ அந்த ஃபார்மேட் வரும். அதே மாதிரி z bar that is equal to minus z னா z is a purely imaginary. ஸோ அது மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் ஆன்சர் பண்ணுற போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க. Part number 1. Let z is equal to என்ன this format is z. ஓகேவா? டேரக்டா கொண்டு போறேன். ஐடியா புரிஞ்சா பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்கணும். z is equal to z bar இருந்துச்சுனா z is ரியலா இருக்கும். z bar that is equal to minus z இருந்துச்சுனா z is purely imaginary இருக்கும். Imaginary means I part வரும். ஓகேவா? The concept is very important concept. So இது யூஸ் பண்ண பண்ற போறோம். Given z is equal to given question. Okay, z is equal to given question. Z is equal to let z is equal to given question. Then z bar that is equal to total bar use பண்ணுங்க. 2 plus I root 3 to the power 10 plus 2 minus I root 3 to the power 10. The result is z bar total bar use பண்ணிட்டேன். So identity பண்ண பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டில since z bar z plus z plus z1 plus z2 கொடுத்தாங்கன்னா total bar யூஸ் பண்ணோம்னா நம்ம சொல்லலாம் செப்பரேட் bar யூஸ் பண்ணோம். செப்பரேட் bar z1 bar plus z2 bar யூஸ் பண்ணா ஒரு ப்ராப்ளம் படிச்சிருக்கோம். சோ இந்த ப்ராப்ளம் அப்ளை பண்றேன். சோ z bar is equal total value நெக்ஸ்ட் வந்து செப்பரேட் கொடுத்துடலாம். that is equal to 2 plus I root 3 to the power 10 இது ஒரு bar யூஸ் பண்ணலாம் plus 2 minus I root 3 to the power 10 to the power bar. So bar யூஸ் பண்ணா this number ஒண்ணா this result ஒண்ணா ஆட்டோமேட்டிக்கா so minus ஒரு ஆன்சர் இப்படி மைனஸ் கிடைக்கும். கான்ஜுகேட் bar means minus ஆன்சர் கிடைக்கும். that is equal to 2 minus I root 3 to the power 10 plus 2 plus I root 3 to the power 10. இந்த ரிசல்ட் பார்த்தோம்னா given question மாதிரி பாருங்களேன் 2 plus I root 3 power 10 plus 2 minus I root 3 power 10 இருக்கா. அப்ப என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? நமக்கு கிடைச்ச ஆன்சர் z bar that is equal to z கிடைச்சிருக்கு. therefore z is real. ஓகேவா? z is real. so first part is over. so first part பாருங்க. first partல பார்த்தீங்கன்னா கொடுத்த சம் எப்படி இருந்துச்சு? so x plus I weight to the power n மாதிரி இருந்துச்சு. இது எப்படி இருக்கு? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் டைம்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ சிம்பிளை பண்ணி கொண்டு வரணும். ஓகேவா? இதை சிம்பிளை என்ன செய்யணும்? இது மாதிரி கொடுத்தாங்கன்னா டினாமினேட்டர்ல ஐ வரக்கூடாது. அது உங்களுடைய குறிக்கோளே. ஓகேவா? இது ஐயை கேன்சல் பண்றதுக்கு என்ன செய்யறேன்? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் எடுத்து இதை மட்டும் எடுத்துக்கோ. லெட் ஓகேவா? லெட் 19 plus 9i divided by 5 minus இதை சிம்பிளை பண்றேன். அப்ப என்ன செய்யணும்? என்னுடைய கான்ஜுகேட்னா இங்க பிளஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணனும். அதனால சோ 19 plus 9i divided by 5 minus 3i. இந்த கான்ஜுகேட்னால இன்டு 5 plus 3i divided by 5 plus 3. என்ன ரீசன்? டினாமினேட்டர்ல i வரக்கூடாது. அதுக்காண்டி சோ அதை கான்ஜுகேட் போட்டுறோம். இப்போ சிம்பிளை பண்றோம். சோ a minus b a plus b therefore a squared minus b squared 5 squared is 25 I squared is minus or formula minus plus I plus 9 3 3 are 9. Next 19 into 5 9 5 are 45 remainder 4 5 9 95 plus 19 into 3 27 9 3 are 27 remainder 2 so 57i
plus 9 5s are 45. So 45i. I squared is minus 9 3s are 27. ஓகேவா? இப்போ சிம்பிளை பண்றோம். 95 minus 27 plus ரெண்டு i காமன் எடுத்துக்கலாம். 57 plus 45i காமன் எடுத்துக்கலாம். divided by add பண்ணாயிரம் 4 remainder 1. So 34. ஓகேவா? இப்போ சிம்பிளை பண்றோம். That is equal to 95 minus 27 15 minus 7 8. 8 minus 2 6 68 plus இதை ஆட் பண்றோம். 12 remainder 1 10 102 i divided by 34. ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணலாம். லே பண்ணோம்னா so 1 times 2 times இது 1 times 3 times. ஸோ அதனால 2 plus 3i என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 19 plus 9i by 5 minus 3 கிடைச்ச ஆன்சர் 2 plus 3i. அதே மாதிரி செகண்ட் பார்ட் நெக்ஸ்ட் பாருங்க. நம்ம இதுக்கு ஆன்சர் போட்டிருக்கோம் 2 plus 3i. ஓகேவா? இது பார்த்துருக்கோம். இதுக்கு ஆன்சர் இப்போ இது செட் பண்ண பாருங்க. இது சைன் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ 19 plus 9i divided by 5 minus 3i நமக்கு கிடைச்ச ஆன்சர் 2 plus 3i. So another part 8 let put let 8 plus i divided by 1 plus 2i. This simply பண்றது conjugate 1 minus 2i divided by 1 minus 2i. That is equal to a plus b a minus, therefore a square minus b square 1 squared is 1 2 squared is 4 power minus I squared minus plus 7 plus 4. So 8 1 is 8 8 2s are 16 minus 16i 1 into I square is minus 1 into 2 so plus 2 I square is minus இங்க minus இருக்கு plus 2 simplify பண்றேன் 10 50 16 minus 16i plus 1i minus 15i divided by 5. இப்போ simplify பண்றோம். multiply பண்ணலாம் 2 5s are 10 2 times 3 times minus 3i. பாருங்க இதுக்கு வந்த ஆன்சர் 2 plus 3i. இதோட ஆன்சர் 2 minus 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணா let z is equal to, so given question 19 plus 9i divided by 5 minus 3i to the power 15 minus 8 minus i 8 plus i divided by 1 plus 2i to the power 15. கிடைச்ச ஆன்சர் இதனுடைய ஆன்சர் 2 plus 3i to the power 15 minus 2 minus 3i to the power 15. The z is equal to next z bar கொண்டு வரேன். next part yes next z is equal to given question, therefore z bar is equal to நான் பாருங்க z bar total bar யூஸ் பண்றேன் 2 plus 3i to the power 15 minus 2 minus 3i to the power 15 total bar யூஸ் பண்றேன். and next separate bar since பரவத்துக்குள்ள separate bar யூஸ் பண்றோம், that is equal to 2 plus 3i to the power 15 to the power par minus 2 minus 3i to the power 15 to the power par. If power close பண்ணா என்ன சிம்பிள் மாறும், that is equal to 2 minus 3i to the power 15 minus 2 plus 3i to the power 15. இப்போ power close பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ரெண்டுலயும் நான் மைனஸ் டோட்டல் இங்க என்ன இருக்கு மைனஸ் மைனஸ் பிளஸ், இங்க ஒரு மைனஸ் டோட்டல் மைனஸ் காமன் எடுத்துட்டோம்னா மைனஸ் காமன் இது பிளஸ் தான் ஆயிடும். 2 plus 3i to the power 15 minus காமன் எடுத்து மைனஸ் 2 minus 3i to the power 15. The result is z bar that is equal to minus z கிடைச்சிருக்கு. So z bar that is equal to minus z na, therefore z is purely imaginary. ஓகேவா? next now last கிடைச்ச ஆன்சர் z is a purely imaginary reason. z bar is equal to minus z na, z is a purely imaginary. z is equal to z bar na, z is a imaginary real value வந்துடக்கூடாது. z is equal to z bar இருந்துச்சுன்னா z is real. z bar that is equal to minus z இருந்துச்சுன்னா z is a purely imaginary. ஓகே, very important points. next கவனிங்க, ஒரு டவுட் வரும். அதாவது ரெண்டுலையும் டோட்டலா நான் மைனஸ் காமன், இங்க ரெண்டு மைனஸ் இருக்கும் ஏன்னா பிளஸ், ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ், இங்க ஒரு மைனஸ், இது காமன் எடுக்கலாம். கொஸ்டின் மார்க் கொண்டு கொஸ்டின் இஜெட் இருக்குல்ல, இஜெட் அது கொண்டு அந்த மாடல் கொண்டிருக்காங்க மைனஸ் காமன் எடுத்துறேன்.
அப்ப இங்க ரெண்டு மைனஸ் இருக்கும், இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் காமன் எடுத்துட்டேன். அப்ப இது பிளஸ் டேர்ம் ஆயிரும், இது மைனஸ் டேர்ம் ஆயிரும். பாருங்க கொஸ்டின் மாறிடுச்சு, கொஸ்டின் இஜெட் மாதிரி மாறிடுச்சு. ஸோ மைனஸ் இஜெட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம லாஸ்ட் பார்த்த மாடல்லையே எக்ஸைஸ்ல 7th கொஸ்டின் எக்ஸைஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். டோட்டலா 7 கொஸ்டின் இருக்கு. நான் 7th கொஸ்டின் போயிட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 7th கொஸ்டின். ஏன்டா இப்ப பார்த்த மாடல் அப்படியே பாருங்க, அதே மெத்தட் கொஸ்டின். ஓகேவா? நான் பார்த்த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரீகால் பண்றேன் பாருங்க. z equal to z bar ஆச்சுனா z is real, point number 1. z bar is equal to minus z னா z is imaginary. or எப்படி இருக்கலாம், இது மாதிரி இருக்கலாம். minus z bar that is equal to z, purely imaginary. ஓகேவா? சோ அந்த ஃபார்மட்ல क्वेश्चन கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன செய்யறோம், அந்த ஃபார்மட் கொண்டு வரப்போறோம், அந்த ஃபார்மட்ல கொண்டு வரப்போறேன். ஓகேவா? சரி, அதே மாதிரி given question is let z. ஓகேவா? இந்த क्वेश्चन பண்ண போறேன். ரெண்டு பார்ட் கொடுத்திருக்காங்க. so that क्वेश्चन செக் பண்றோம், so that செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன பண்றோம்னா purely imaginary கொண்டு வரோம். செகண்ட் क्वेश्चन ரியல் கொண்டு வரப்போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் கொண்டு வரப்போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே ஆன்சர் கொண்டு வரப்போறோம். let z is equal to given question. ஓகேவா? z is equal to given question. z is equal to given question. therefore z bar that is equal to, இப்போ total bar யூஸ் பண்றேன். z bar 2 plus I to the power 10 minus of 2 minus I root 3 to the power 10 total bar. Next separate bar that is equal to 2 plus I root 3 to the power 10 equal to tiny bar minus 2 minus I root 3 to the power 10 equal to separate bar. Next bar close பண்ணா symbol மாறும், minus இங்க ஆயிரும், minus ஆயிரும், இது plus ஆயிரும். 2 minus I root 3 to the power 10 minus 2 plus I root 3 to the power 10. ஓகேவா? இப்போ இங்கே சேம் அதே மாதிரி மைனஸ் காமன் எடுக்க போறேன். that is equal to மைனஸ் காமன் எடுத்துட்டா இது பிளஸ் டேர்ம் ஆயிரும். 2 plus I root 3 to the power 10 இங்க மைனஸ் ஆயிரும், மைனஸ் 2 minus I root 3 to the power 10. இந்த ஆன்சர் பார்க்க எப்படி இருக்கு? the result is z மாதிரி இருக்கு. சோ அதனால மைனஸ் z. நம்ம பார்த்த ஆன்சர் z bar that is equal to minus z. therefore now z is a purely imaginary. yes, therefore z is a purely imaginary. இப்ப z bar is equal to minus z இருந்துனா z is a purely imaginary. very good. next second part. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन மாதிரி பாருங்க. இங்க இருக்கு டினாமினேட்டர் வெளிய இருக்குல, அப்ப என்ன செய்யணுமா, டினாமினேட்டர் உடைய i ஐ கேன்சல் பண்றதுக்காண்டி சோ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் தர எடுத்துக்க போறேன். let 19 minus 7i divided by 9 plus i. Today conjugate 19 minus 7 9 yes conjugate போடுங்க. 9 minus i divided by 9 minus i, that is equal to a minus plus b, a minus b. therefore a squared minus b squared, 9 squared is 81, I squared is minus, formula minus, so plus 1. ஓகேவா? next இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 19 into 9, 9 9s are 81, remainder 8, 9 is 9, 9 plus 8 17. next 19 into minus I, minus 19i. 7 into 9, 7 9s are around 63. now 63 minus 63, minus 63i. so I squared is minus, total 3 minus I, again minus 177. so minus into minus plus, I squared is minus, minus 1 into 7 7. இப்போ சிம்பிளை பண்றோம். that is equal to, so நம்பர்லாம் பாருங்க, 171 minus 7, 171 minus 7 அது நம்பர்ஸ். so I times பார்த்தோம்னா மைனஸ் காமன் எடுத்துடலாம், minus 19 plus 63 outer I. ஓகேவா? divided by 82. இப்போ சிம்பிளை பண்றேன். 11 minus 7 4 வந்துரும். இங்க 6 இருக்கு, 164 minus ஆட் பண்றோம் 12, remainder 1, 7 plus 1 8, 82i divided by 82. சிம்பிளை பண்ணோம்னா 1 times 2 times 2 minus 1 times 1i. so இது கிடைச்ச ஆன்சர் 2 minus i கிடைச்சது. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் பார்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இது கிடைச்ச ஆன்சர் 2 minus i. அதே மாதிரி இதையும் செக் பண்ண போறோம்.
ஃபர்ஸ்ட் சேர்க்கிறோம் இந்த டைம் எடுத்து let இந்த டைம் எடுத்துட்டு நம்ம செட் பண்ண போறோம் let 20 minus 5i divided by 7 minus 6i சிம்பிளை பண்ணிட்டு இதோட கான்ஜுகேட் 20 minus 5i divided by 7 minus 6i இந்த கான்ஜுகேட் 7 plus 6i divided by 7 plus 6i இப்போ சிம்பிளை பண்றோம் that is equal to a minus b a plus b therefore a squared minus b squared 7 7s are 49 I squared is minus power minus plus I plus 6 is 36 so denominator I cancel பண்ணிட்டீங்க இப்போ மல்டிப்ளை பண்றோம் 20 into 7 140 அடுத்து 20 into 6 120 என்ன 120 plus 120i 120i so minus into plus minus minus 5 7s are 35i so minus for I squared is minus plus I plus 6 5s are 30 ஓகேவா இங்க ஒரு மைனஸ் ஒரு I square minus ஆனா டோட்டலா plus 30 இப்போ சிம்பிளை பண்ண நம்பர் பார்க்கறோம் நம்பர் ஆட் பண்ணுங்க 140 plus 30 170 நெக்ஸ்ட் இத மைனஸ் பண்றோம் நான் பாருங்க plus 120 minus 30 by 10 the 5 வந்துரும் 11 the 8 85 ஓகேவா 85i divided by so add பண்ணுங்க 5 remainder 1 85 ஓகேவா இத சிம்பிளை பண்றோம் so 1 times 2 times 285 sir 285 sir 170 ஓகேவா 1 times 2 times இது 1 times so 2 plus i இதுக்கு அடுத்த ஆன்சர் 2 minus i இதுக்கு அடுத்த ஆன்சர் 2 plus i என்ன செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வருவோம் நெக்ஸ்ட் பாருங்க இதோட ஆன்சர் 2 minus i இதோட ஆன்சர் 2 plus क्वेश्चन எடுத்துக்காங்க to the power 12 is a real கொண்டு வரப்போறோம் அதனால என்ன செய்ய பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து z equal நான பேமெண்ட் z equal to 2 minus i to the power 12 அதனால இதுக்கு 12 போட்டேன் நெக்ஸ்ட் பிளஸ் கேட்டேன் பிளஸ் இதோட ஆன்சர் 2 plus i 2 plus i to the power 12 so இது பழைய மெத்தட் கொண்டு வந்துட்டேன் z next z power யூஸ் பண்றேன் z power that is equal to total power யூஸ் பண்ணா பாருங்க 2 minus i to the power 12 plus 2 plus i to the power 12 to the total power next separate power that is equal to 2 minus i to the power 12 plus 2 plus i to the power 12 separate power இப்போ power close பண்றோம் that is equal to 2 plus i to the power 12 plus 2 minus i to the power 12 இப்போ power close பண்ணியாச்சு ஓகேவா இப்போ z power that is equal to வந்த ஆன்சர் எப்படி இருக்கு பாருங்க z மாதிரி பாருங்க z மாதிரி இருக்கா 2 minus i to the power 12 plus 2 plus i to the power 12 அப்ப z equal to z power என்ன ஆன்சர் கிடைக்கும் ஈஸியா ரியல் therefore z equal to z power therefore z is real ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ எக்ஸசைஸ் செகண்ட் क्वेश्चन பார் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீக் பார்த்தோம் எக்ஸசைஸ் செகண்ட் क्वेश्चन if z is equal to x plus iy find the value find the following in cartesian form ஓகேவா என்ன கேட்டா பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन real part for example z is equal to x plus iy னா real part is x அப்ப real part of z னா that is equal to x imaginary part of z னா that is equal to y ஓகேவா real part and imaginary part ஓகேவா சிம்பிளா கொண்டு போறோம் அந்த ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் என்ன கேட்டாங்கன்னா real part of 1 by z real part of 1 by z ன்றாங்க real part of 1 by z so real part of 1 by z means x plus iy கொடுத்துறாங்க क्वेश्चनல x plus iy நம்ம என்ன செய்யணும் டினாமினேட்டர்ல i வரக்கூடாது அதனால that is equal real part of 1 by x plus iy into the conjugate x minus iy divided by x minus iy that is equal real part of a plus b a minus therefore a squared minus b squared x squared I squared is minus power minus plus r plus y squared multiply பண்ணா x minus iy நம்ம क्वेश्चन கேட்ட ஆன்சர் real part of கேட்டிருக்காங்க இது real part ரெண்டு பார்ட் இருக்கு that is equal to real part of x by x squared plus y squared minus iy by x squared plus y squared நம்ம கேட்ட ஆன்சர் real part of z னா இது real part value therefore real part of 1 by z that is equal to x by x squared plus y squared so first sum answer is over next the second sum real part of I z பண்றாங்க
So z means x plus அப்படியே அப்ளை பண்ற அவ்வளவுதான். Real part of I into z bar. Z means x plus I. Z bar means x minus iy. ஓகேவா? x minus iy. Real part of I z bar. இப்போ சிம்பிளை பண்ற that is equal to real part of I உள்ள மல்டிப்ளை பண்ற xi. So I square is minus into minus plus ஆயிரும் plus y. பிளான்டக இந்த ஆன்சர்ல இது ரியல் பார்ட் அப்படினா I இல்லாத பார்ட் that is equal to y. Real part of x plus iy xi plus y இருக்கு. இந்த ஆன்சர்ல ரியல் பார்ட் வந்து y. ஏன் I இல்லாத ரியல் பார்ட். So answer is y. Next பாருங்க z is equal to x plus iy. நான் டைரக்ட்டா கொண்டு வந்துட்டேன். z bar அப்ப x minus iy டைரக்ட்டா அப்ளை பண்ணிட்டு ஓகேவா? Next third question பாருங்க. Imaginary part of 3z plus 4z power minus 4 ன்றாங்க. So imaginary of I means imaginary ஓகேவா? 3z right plus பண்ணுங்க 3z 3 into z means x plus iy क्वेश्चन கொடுத்திருக்காங்க plus 4z power ன்றாங்க 4 into z power minus ஆயிடும் x minus iy minus 4i ஓகேவா? இப்போ சிம்பிளை பண்ணா that is equal to so imaginary part of 3 உள்ள மல்டிப்ளை பண்ணா 3x plus 3iy 4 மல்டிப்ளை பண்றேன் 4x minus 4iy minus 4i. Next பாருங்க இப்போ எல்லாம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். இங்க எப்படி இருக்கு பாருங்க 3x plus 4x 7x ஆயிடும். அடுத்து क्वेश्चनக்கு இமேஜினரி பார்ட் இந்த ஆன்சர்ல கிடைச்ச இமேஜினரி பார்ட் கேட்டாங்க. சோ இமேஜினரி I உள்ள பார்ட் இது I உள்ள பார்ட் இது I உள்ளது இது I உள்ளது தான் எடுத்துலாமா? அப்ப என்ன பாருங்க சோ 3y minus 4y minus 4 இதெல்லாம் I உள்ள பார்ட். இதை சிம்பிளை பண்ணா that is equal to minus y minus 4 வர ஆன்சர் the imaginary part is minus y minus 4 திருப்பி செக் பண்ணிக்கிறோமா? so 3 into x plus 4 into x bar minus 4i. so imaginary part of 3x plus 4iy plus 4x minus 4iy minus 4i. next என்ன செய்வோம் இது ரியல் பார்ட் இன்னும் ஸ்டெப் எழுதிக்கலாம் என்ன ஸ்டெப் எழுதிக்கலாம் அப்படினா அந்த ரியல் பார்ட் எழுதிட்டு அப்புறமா ஆன்சர் பண்ணலாம் டவுட் இருந்தா so imaginary part of so 3x plus 4x னா 7x ஓகேவா அது I லா பார்ட் இப்போ I காமன் எடுத்துறது I காமன் எடுத்துறோம்னா I காமன் எடுத்துட்டேன் so 3y minus 4y minus 4 இதுவா கிடைச்சு இது சிம்பிளை பண்ணலாம் so imaginary part of 7x minus பண்ணா minus y 7x minus so 7x so minus 3y plus 3y minus 4y that is equal to minus y minus 4 ஓகேவா ரெண்டுக்கு I காமனா இருக்கு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு 7x plus I into minus சிம்பிளை பண்ணா minus y minus 4 நமக்கு கிடைச்ச ஆன்சர் இந்த ஆன்சர் பார்க்க ரெக்டாங்கிள் this format is rectangle form இந்த rectangle formatல வர இமேஜினரி பார்ட் that implies answer is minus y minus 4 the imaginary part of this answer is minus y minus 4 okay next பாருங்க exercise third question என்ன கொடுத்திருக்காங்கன்னா if கொடுத்த condition z1 that is equal to 2 minus I and z2 that is equal to minus 4 plus 3i. Find the inverse of z1 z2 and z1 by z2 inverse of கேட்டாங்க ஓகேவா சார் நெக்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் z1 z2 மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் z பார் கொண்டு வரணும் ஓகேவா ஸ்டெப் நம்பர் 1 z1 into z2 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க so z1 2 minus I z2 minus 4 plus 3i ரெண்டே மல்டிப்ளை பண்றேன் so 2 4s are 8 minus 8 இங்க ஒரு plus 6i minus minus plus plus 4i I square is minus இங்க minus plus plus 3 சிம்பிளை பண்றேன் minus 8
plus 3 minus 5. 10i 6i plus 4i 10i. இது வந்து z1 plus z2 உடைய வேல்யூ. என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. z1 z2 இதனுடைய இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப இதுக்கு இன்வெர்ஸ் யூஸ் பண்ணோம்னா சோ 1 பாருங்க z பவர் இன்வெர்ஸ் that is equal to 1 by z. சோ அந்த ஃபார்முலா கொண்டு போறேன். கொண்டோம்னா that is equal to இதோட வேல்யூ பாத்துக்கோங்களா? சோ -5 plus 10i to the power inverse. என்ன செய்ய போறோம்? 1 by கொண்டு போறோம். 1 divided by -5 plus 10i. நம்ம என்ன பார்த்திருக்கோம்? சோ டினாமினேட்டர்ல i வரக்கூடாது. அதனால இதோட கான்ஜுகேட் யூஸ் பண்ணோம்னா -5 minus 10i divided by -5 minus 10i. So multiply பண்ணா that is equal to a minus b a plus b. So 5 squared is 25 minus 5 plus 5 plus a squared minus b squared. Formula minus b minus plus ஆயிரும் plus அதாவது 100 வரும். 5 squared is minus formula minus plus 100. Next so multiply பண்ண 1 into எடுத்து அதே வரும் -5 minus 10i. Simplify பண்ணா பாருங்க. So -5 minus 10i divided by 125 கிடைக்கும். இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணலாம். that is equal to சிம்ப்ளிஃபை பண்ண வர லாஸ்ட் ஆன்சர் that is equal to ஃபைனலைஸ் பண்றோம். so -5 இல்ல டோட்டல் 5 காமன் எடுத்துடலாம். இல்ல 5 divided by 125 minus 10i divided by 125. இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா so ஃபைனலைஸ் பண்ணலாம். ஃபைனலைஸ் பண்ணா -1 divided by 2 5s are 10. Remainder 2 5 times. Minus value puna 2i divided by 25. Okay, next. Let's second question. z1 is equal to 2 minus i, z2 is equal to -4 plus 3. Question attackanga. Find the inverse of z1 by z2. Inverse of this symbol is inverse. So inverse of z1 by z1 கேட்டிருக்காங்க. That is equal to z1 value 2 minus i, z2 value -4 plus 3i to the power inverse. அப்ப என்ன செய்யலாம்? அதாவது 1 by போட்டா inverse cancel ஆயிடும். So 1 divided by 2 minus i divided by -4 plus 3i. இது inverse value. So reciprocal. That is equal to -4 plus 3i divided by 2 minus i. என்ன செய்யணும்? கான்ஜுகேட்ல i வரக்கூடாது டினாமினேட்டர்ல. அப்ப அதோட கான்ஜுகேட் போடுறோம். 2 plus i divided by 2 plus i. Simplify பண்றோம். a minus b a plus b. Therefore a squared minus b squared 4i squared is minus formula minus plus 1. So multiply பண்றேன். -4 into 2 8 minus 4 into i minus 4i 3 into 2 6 plus 6i. So i squared is minus 3. Simplify பண்றோம். So 8 minus 3 is real number 5. minus 4i plus 6i. Correct? So 2i. என்ன 2i plus 2i. செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிடலாமா? So denominator okay. -4 2s are -8 இருக்குல்ல? மல்டிப்ளை பண்றோம். 8 என்ன 8 -8 ஆ -8. -4 into 2 -8 minus 4i plus 6i. I squared is minus so -3. இப்போ simplify பண்றோம். So -8 -3 -11. Next -4i plus 6i plus 2i divided by 5. The answer z1 by z2 power inverse value. This simplify பண்ணா that is equal to -11 by 5 plus 2 by 5i. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. fourth question. நீங்க பாத்தீங்க இந்த क्वेश्चन லைக் the complex number u v and w are related by 1 by u that is equal to 1 by v plus 1 by w if tau v is equal to 3 minus 4i and tau is equal to 4 plus 3i. Find u in the Cartesian form. U very better, correct? Find u. Next பாருங்க. அப்ளை பண்றோம். 1 by u. So 1 by u
that is equal to 1 by v 1 by 3 minus 4i plus 1 by w 1 by 4 plus 3i. next இதனுடைய கான்ஜுகேட் போடலாம். next அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கான்ஜுகேட் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். so 1 into 4 plus 3i plus 3 minus 4i divided by 3 minus 4i into 4 plus 3i. simplify பண்ணுங்க. 4 plus 3 7 3i minus 4i minus i divided by multiply பண்றோம். so 4 3 are 12 plus 9i minus 16i i square is minus plus 12 ஓகேவா. 4 3 are 12 plus simplify பண்றோம். that is equal to 7 minus i divided by 12 plus 12 24 9 minus 16 so 16 minus 9 7 என்ன 7 minus 7 minus 7i. next இது வந்து 1 by u வேல்யூ. so இப்போ u போட்டுடலாம். u is equal to reciprocal போட்டுடலாம். 24 minus 7i divided by 7 minus i. so இதோட conjugate. so 7 plus i divided by 7 plus i. so a minus b a minus a plus b is a square minus b square. so 49 i square is minus minus plus 7 plus 1. so 24 into 7 multiply பண்றோம். 7 4s are 28 remainder 2 14 18 14 என்ன பாருங்க 18 28 remainder 2 14 plus 2 16 ஓகேவா சார். next plus 24i my 7 is 49 minus 49i. so i squared is minus 4 over minus plus 7 plus 7. simplify பண்றோம். that is equal to 168 plus or 7 15 remainder 1 7 175. so 49 my 20 minus பண்ணுங்க minus 5 so 25i divided by 50 divided by 50 ஓகேவா. next 50 ல டைப் பண்ணலாமா. எதுல டைப் பண்ணலாம் வந்து 25 ல டைப் பண்ணலாம். 25 டைப் பண்ணோம்னா 100 ல 4 times 3 times so 7 by 2 minus 1 times 1 by 2i. so answer is so this format is rectangular Cartesian format. next